வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சினிமா ஜங்கி. லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. தலைவர் ரஜினிகாந்த் இப்போ ஃபுல் ஸ்விங்லா ஜெயிலர் 2 படத்துல பிஸியா இருக்காரு. நெல்சன் இயக்கத்துல உருவாகிற இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு கோவால நடக்க போகுது. இதுக்காக தலைவர் நேத்து கோவாவுக்கு கிளம்பிட்டாரு. இந்த ஷூட்டிங் அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் நடக்கும் எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். ஜெயிலர் 2 படத்துல சந்தானம் நடிக்கிறார்னு பல மாசமா ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல எந்த சத்தமும் இல்லை. இப்போ அந்த நியூஸ் மறுபடியும் தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்க, கோவால நடக்க போற இந்த ஷெட்யூல்ல தான் சந்தானம் ஜாயின் பண்ண போறாராம். அங்க தலைவர் ரஜினி கூட சந்தானம் நடிக்கிற காட்சிகள் படமாக்கப்பட இருக்குன்னு ஒரு சூடான தகவல் கிடைச்சிருக்கு. சரி, சந்தானத்துக்கு என்ன ரோல்? நெல்சன் அவருக்கு ஒரு கலகலப்பான கதாபாத்திரத்தை தான் கொடுத்திருக்காராம். ஆனா இது வழக்கமான காமெடி இல்ல. நெல்சன் படங்களுக்கே உரிய அந்த டார்க் காமெடி ஜானர்ல சந்தானம் வர்றது நமக்கெல்லாம் புதுசா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, இது வெறும் காமெடி ரோல் இல்லையா, படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான ரோல்னு சொல்லப்படுது. இந்த ரோல் ரொம்ப பிடிச்சு போனதால தான் சந்தானமே இந்த படத்துல நடிக்க ஓகே சொன்னாராம். கூடவே சந்தானம் இதுல செம்ம ஸ்டைலிஷான லுக்ல வர்றாருனும் ஒரு பேச்சு அடிபடுது. நமக்கு தெரிஞ்சு சந்தானம் கடந்த 10 வருஷமா ஹீரோவா மட்டும்தான் நடிச்சிட்டு வர்றாரு. இப்போ சமீபத்துல சிம்புவோட ஒரு படத்துல கமிட் ஆனாரு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்திலையும் தலைவரோட நடிக்க சம்மதிச்சதால ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன்ங்கிற தன் முடிவை சந்தானம் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டாரோன்னு கோலிவுட் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதுக்கு முன்னாடி தலைவர் ரஜினியோட எந்திரன், லிங்கான்னு 2 படங்கள்ல சந்தானம் நடிச்சிருக்காரு. இப்போ 3வது முறையா ஜெயிலர் 2 மூலமா இணையறாங்க. ஆனா அந்த 2 படங்கள்லயும் அவர் வெறும் காமெடியன். இதுல அப்படி இல்ல, இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். பொதுவாவே நெல்சன் படத்துல வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த வகையில சந்தானத்தோட இந்த ரோலும் கண்டிப்பா பட்டை கிளப்பும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, ஜெயிலர் 2 படத்துல சந்தானம் நடிக்கிறதுல தலைவருக்கே பெரிய சந்தோஷமாம். சந்தானத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல் ரஜினிகாந்தையே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்னு தகவல்கள் சொல்லுது. நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியணும்னா படக்குழு கிட்ட இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தே ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையா இருந்தா தலைவர் ஃபேன்ஸுக்கும் சரி சந்தானம் ஃபேன்ஸுக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.